நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் போட்டிருக்கிற உடையை வைத்தோ நம்முடைய தோற்றத்தை வைத்தோ யாரையும் எளிதில் எடை போடக்கூடாது என்பது ரெண்டு நடந்த சம்பவங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு முறை நம்ம இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர், எல்லாருக்கும் அறிந்த முகேஷ் அம்பானி தன்னுடைய தாயார் தன்னுடைய மகனோடு துபாய்க்காக ஒரு பிஸ்னஸ் விஷயமாக சென்றிருந்தார். அப்படி சென்றிருந்த வேளையிலே ஒரு பெரிய கார் ஷோரூமுக்கு செல்ல அவர்களுக்கு டைம் கிடைத்தது. அவர்கள் உள்ளே சென்றபோது ஒரு நல்ல விலையுயர்ந்த கண்ணுக்கு அழகான காரை முகேஷ் அம்பானி தாயார் மகனை அந்த காரை பார்த்துவிட்டு மகனிடம் கேட்டார், இந்த கார் நாம் வாங்கினா நல்லா இருக்குமே என்று சொன்னவுடன், ஆமாம் உங்களுக்காக நான் எதை வேணாலும் செய்வேம்மா, இரும்ப அந்த காரை பற்றி கேட்கலாம் என்று கேட்டவுடன் அந்த வேலையிலே அவர் சாதாரண ட்ரெஸ்ஸில் இருந்தார். முகேஷ் அம்பானி அவர் எப்பவும் போல தோற்றம் இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில் சாதாரண ஒரு எளிய ட்ரெஸ் போட்டுக்கொண்டு அந்த காரு ஷோரூமின் மேனேஜரை அணுகிய போது, இது என்ன கார், என்ன விலை, இந்த கார் எங்களுக்கு வேணும் என்று கேட்டபோது, அவன் இவனை பார்த்துக்கிட்ட உடனே இந்த காரெல்லாம் இல்லை, இந்த காரில் ஆல்ரெடி எல்லாம் புக் ஆகிடுச்சு, ஒன்றும் காரெல்லாம் இல்லை என்றவுடன் இவருக்கு சங்கடமாகிவிட்டது. அதுவும் இல்லாமல் அவன் முகேஷ் அம்பானின் தாயாரிடம் அந்த தாயார் இந்த கார் வேணும் போது ஒரு வேறு விதமாக கொஞ்சம் மரியாதை எல்லாமே பேசியிருந்தார். முகேஷ் அம்பானிக்கு கோபம் வந்துவிட்டது. உடனடியாக அவர் தன்னுடைய மேலாளரை அழைத்து இந்த கார் ஷோரூம் யாருடையது என்று கேட்டு, இம்மீடியட்டாக இந்த கார் ஷோரூமை நாம் வாங்குகிறோம், இப்போவே வாங்குகிறோம். உடனே அந்த ஷோரூமின் ஓனர் வந்தவுடன் இவர் யார் என்று தெரிந்து கூட தெரியாமல் நடந்து விட்டது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கார் இப்போ இன்னிலிருந்து எனக்கு சொந்தம். இந்த கார் எல்லாமே, இந்த பில்டிங், இந்த கார்கள் எல்லாம் எனக்கு சொந்தம். உங்கள் மேனேஜர் யார் என்கிட்ட பேசினான்னு, அவன் தான் இங்கே வாட்ச்மேன் வேலை பார்க்கணும் என்று சொல்லி நடந்த சரித்திரம். இதுபோலத்தான் சவுல் என்கிற பவுல் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்த நல்ல ஒரு மகன். அவன் மெலித்தா தீவிலிருந்து தப்பி ஒரு தீவுக்கு போனான். தீவுக்கு போனவுடன் அங்கே இருக்கிற மனிதர்களை கண்டால் பிடிக்காது. அவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணி கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையிலே அப்போது குளிருக்காக தீ மூட்டப்பட்டது. தீ மூட்டப்பட்டவுடன் அந்த தீயிலிருந்து ஒரு சர்ப்பம் வெளிப்பட்டது. சர்ப்பம் வெளிவந்தோன் இவர்கள் சரியானவர்கள் அல்ல என்று அந்த தீவுடைய தலைவன் அவளை பற்றி ஒரு வேண்டாத எண்ணம் செய்தான். ஆனாலும் அந்த தீவினுடைய தலைவனுக்கு காய்ச்சல் இருந்த காரணத்தினால் அதை பவுல் தொட்டவுடன் அந்த காய்ச்சல் நீங்கியவுடன் இவர்கள் தெய்வத்துடைய வேலைக்காரர்கள் என்று தெரிந்து அவளுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செய்து அனுப்பினார்கள். மெலித்தா தீவிலிருந்து அந்த தீவுக்கும் போகும்போது ஒன்றுமில்லாமல் போனார்கள். அந்த தீவார் அங்கிருந்த மக்கள் இவர்களுக்கு எல்லாம் கொடுத்து உதவினார்கள் என்பது ஒரு சரித்திரம். சாதாரண உடை ஒன்றுமே இல்லாமல் போய் நிற்கும்போது கேவலமாக பார்த்தவர்கள் அவர்களுடைய இருக்கிற தெய்வனுடைய கிருபையை பார்த்து அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்தார் என்பது சரித்திரம். நடந்து முடிந்த சரித்திரம் ரெண்டையும் சொல்கிறேன். நாம் யாரையும் பார்த்து கேவலமாக எடை போடக்கூடாது என்பதை இந்த கதையின் மூலம் சொல்ல ஆசைப்படுகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?